வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஃபைபர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸாக வந்திருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 ருப்பீஸுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா 100 Mbps இன்டர்நெட்டை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆப்டிக் ஃபைபர் வழியாக. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது ஆப்டிக் ஃபைபரில். அதே மாதிரி ஏர் ஃபைபரும் கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும். இருந்தாலும் ஆப்டிக் ஃபைபரில் 200 ருப்பீஸுக்கு 100 Mbps கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. ஒரு 30 Mbpsக்கே 400 to 500, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 700 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்திங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு 1000 GB தான் கொடுப்பாங்க. லிமிட்டட் தான். அதுவுமே அந்த 1000 GB யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு பில்லு பார்த்திங்கன்னா 600 to 700 அப்படின்றது ஓவர் சார்ஜ். ஓகேங்களா? இந்த 30 Mbpsக்கே நீ வந்துட்டு 700 சார்ஜ் பண்ணுற அப்படின்னா அதுக்கான ஸ்பீடோ அதுக்கான கஸ்டமர் சர்வீஸோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்துட்டு ஓவர் சார்ஜ் பண்ணுறானுங்க. நம்ம யூஸ் பண்ணலனாலும் அதுக்கான சார்ஜஸ் பிடிக்கிறானுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆப்டிக் ஃபைபர் கொண்டு வராங்க. அது மூலமாக இன்டர்நெட் வந்துட்டு ஒரு 100 Mbps 200 ருப்பீஸ்க்கு தராங்க அப்படின்னா மற்றவங்க கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு லாஸ் தான். கண்டிப்பாக லாஸ் ஆகும். 600 பே பண்ணுற இடத்துல நம்ம 200 பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? Stay tuned.